பிஜேபியோடு நெருக்கம் காட்டுகிறது. ஜமுக்காலத்திலே வடிகட்டிய பொய்களை நாள் தவறாமல் முரசொலியில் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் மதச்சார்பின்மையும் சமூக நீதியும் காக்கும் அரணாக இருக்கும் என்று ஆதவர்ஜுனா சொன்னார். முதலமைச்சர் விஜய் சொன்னார். அந்த நம்பிக்கையில் தான் காதமையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இதற்கு துணையாக நிற்கும் என்று சொல்லி ஒருவரை அமைச்சராக ஆக்கியிருக்கிறார். வேற என்ன எவிடன்ஸ் உங்களுக்கு? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணியில் இருக்கு. பிஜேபியோடு ரகசிய பேரம் நடத்துகிறார். அப்படிப்பட்ட இழிவான செயலில் விஜய் கூட்டம் ஈடுபடவில்லை, ஈடுபடாது. ஆனால் எந்த விதத்திலாவது அரசை கவிழ்த்து விட வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை ஏதாவது விலக்கிக் கொள்ள வழி இருக்கிறதா? திட்டமிடுகிறார். அவங்களுக்காக நான் பரிதாபப்படுறேன். பொருட்களை ஆட்சி போயிருச்சே, அதிகாரம் போயிருச்சே, வர வேண்டிய கமிஷன் வரலையே, வந்து கவிஞர் யாராவது குவிஞ்சுக்கிட்டே இருக்குமே, நின்று போச்சே, மணல் கொள்ள நின்று போச்சே, டாஸ்மாக் நின்று போச்சே, கதவுப்புற அடைச்சிட்டானே, இது என்ன வழி செய்யறது? எப்படியாவது ஆட்சியை கவுத்துட்டு அதிமுக ஆட்சியில் உட்கார வச்சு நம்ம ஆதரவு கொடுப்போம். இப்படி ஒரு அரசியல் தற்கொலை முடிவை எந்த கட்சியும் எடுக்காது.